Hey guys, welcome back to Pencil Tint. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா pencil grades பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். Pencil grades அப்படினா என்னன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 4H pencil, 2B pencil, 8B pencil அந்த மாதிரி நிறைய grades of pencils இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணோம், அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. நானுமே டிராயிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பென்சில்ஸோட யூஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த பென்சில் இப்போ நம்ம ஒரு டிராயிங் வந்து ஒரு நார்மல் பென்சில்லே நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஆனா அதோட டிராபேக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டார்க்கா ஷேட் பண்ண வேண்டிய இடத்துல திருப்பி திருப்பி நம்ம ப்ரெஷர் போடுவோம், இல்லைன்னா நல்லா அழுத்தி வரைவோம், இல்லைன்னா மேலே மேலே கொடுக்கறதுனால அந்த பேப்பர் வந்து பின்னாடி அந்த அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம கிரேட் பென்சில்ஸ், டார்க்கான பென்சில்ஸ், லைட்டான பென்சில்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது டார்க்காக ஷேட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம ஒரு வாட்டி ஷேட் பண்ணாலே அந்த டார்க்னஸை நம்மளால அச்சீவ் பண்ணிட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த பென்சில்ஸ்லாம் எதை வச்சு செஞ்சுருக்காங்க, அதோட யூசஸ் என்ன, அதை எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பென்சில்ஸோட கிரேட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பென்சில்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, அதாவது H பென்சில் அண்ட் B பென்சில்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம H பென்சில்ஸ் பற்றி பார்க்கலாம். H அப்படின்னா என்னென்னா ஹார்ட்னஸ். இந்த பென்சில்ஸ் வந்து பேப்பரில் யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஹார்டாக இருக்கும், பேப்பரே கீரும், அந்த அளவுக்கு இது ஹார்டாக இருக்கும். இது வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம ப்ரெஷர் போட்டு வரைஞ்சாலுமே இது வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து கிளே கண்டென்ட் அதிகமாக இருக்கும், கிராஃபைட் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி H பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம அதில் ஷேட் பண்ணிவிட்டு அது மேலே நம்மளால் வேறு எந்த பென்சில்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ண உடனே பேப்பர் வந்து ஒரு மாதிரி வழன்னு ஆகிடும். அதனால இது மேலே நம்ம திரும்பி நம்ம வேறு பென்சில் வச்சு டார்க் பண்ணலாம் அப்படின்லாம் நம்மளால நினைக்க முடியாது. அதனால இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். H பென்சில், இந்த H கிரேட் பென்சில்ஸில் H வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக லைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கும் போது எப்படி வாங்கணும்னா, இப்போ நம்மளுக்கு ஹெச்சில் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னும் போது நம்ம H வாங்கணும். அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஷேட் வேணும் அப்படின்னா 2H வாங்கணும். அதை விட லைட்டான ஷேட் வந்து 3H. அந்த மாதிரி 9H வரைக்கும் இருக்குது. இப்போ H தான் கொஞ்சம் டார்க்கஸ்ட், 9H வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒயிட்டாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம ஒயிட்டாக விட்டோம்னா அது ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால அந்த இடத்துல வந்து 9H பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு ஷேட் பண்ணால் ஒயிட் மாதிரியும் இருக்கும், ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து H பென்சில்ஸ். நெக்ஸ்ட் நம்ம B பென்சில்ஸ் பற்றி பார்க்கலாம். B அப்படின்னா என்னென்னா பிளாக். இது வந்து ரொம்ப சாஃப்டான பென்சில்ஸ், பேப்பரில் வந்து நல்லா ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இல்லை நம்ம கஷ்டப்பட்டு டார்க்காக ஷேட் பண்ணோம் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதோட கிரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பென்சில்ஸ் சூஸ் பண்ணி லைட்டாக வரைஞ்சாலே நமக்கு நல்ல டார்க்கான ஷேடிங்ஸ் வந்து நம்மளுக்கு பேப்பரில் கிடைக்கும். இது ஏன் டார்க்காக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து கிராஃபைட் கண்டென்ட் வந்து அதிகம், கிளே வந்து ரொம்ப கம்மி. அதனால் இது வந்து நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும், டார்க்காகவும் இருக்கும். அது மாதிரி இந்த பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். இதில் வந்து கிராஃபைட் அதிகம் அப்படின்றதுனால அதோட லெட் வந்து ஈஸியாக உடஞ்சிரும். அந்த மாதிரி ஷார்ப் பண்ணும்போது கூட நிறைய உடஞ்சிரும். பென்சில்ஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம ஜென்ரலாக ஒரு பென்சில் சீவுற மாதிரி நான் சீவி நிறைய லெட் வந்து நான் உடைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இது வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால B கிரேட் பென்சில்ஸ் வந்து எப்போதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் எப்படி அப்படின்னா, நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக டார்க்னஸும் இதில் வந்து அதிகமாயிட்டே போகும். இப்போ B பென்சில் வந்து டார்க்காக இருக்கும், டார்க்கில் இதுதான் ஸ்டார்டிங் அந்த மாதிரி. அது 2B வந்து இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும், 3B வந்து இதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும், 4B டார்க்காக இருக்கும். இருக்கிறதுலே அதிக டார்க்கஸ்ட் வந்து 9B பென்சில் தான். ஆனால் இந்த 9B பென்சில்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்காது, சில பிராண்ட்ஸில் மட்டும்தான் 9B வரைக்கும் கிடைக்கும். அடுத்து HB அப்படின்னு ஒரு பென்சில் இருக்குது. இந்த பென்சில் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும், கிராஃபைட் கிளே ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும். அதனால இது ரொம்ப டார்க்காகவும் இருக்காது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, மீடியம் லெவலில் இருக்கும். இது நம்ம ரைட்டிங் பர்பஸ்க்கு கூட நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் EE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் இருக்குது. அது வந்து 9Bயை விட 9Bயே நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்காது, ஆனால் இது 9Bயை விட டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஐப்ரோ பென்சிலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு டிப் மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த நம்ம B கிரேட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த 6B பென்சில், 8B பென்சில், 4B வரைக்கும் நல்லாயிருக்கும். 6B 8B வந்து ஒரு மாதிரி கிளார் அடிக்கும். பேப்பரை நம்ம இப்படி டில்ட் பண்ணிலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம வரைஞ்சதே நம்மளுக்கு தெரியாது, ஒரு மாதிரி ஷைனிங்காக தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். 6B அதுவும் 8Bயை விட 6B பென்சில் வந்து ரொம்ப கிளாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சதில் நான் பார்த்தது.
அதுக்கு நீங்கள் 6B யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 4B பென்சிலில் டபுள் லேயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6Bயோட எஃபெக்ட் வந்துடும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சப்போஸ் யாராவது இதை பார்த்துட்டு ட்ராயிங் பென்சில்ஸ் வாங்கி வரைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா கிரேட் பென்சில்ஸையும் வாங்க தேவையில்லை. நான் சில கிரேட் பென்சில்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்போது 6Bயோட பென்சில் எஃபெக்டை நம்ம 4Bலேயே கொண்டு வந்துட முடியும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாமல் 6B பென்சிலும் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நான் சொல்கிற சில பென்சில்ஸ் மட்டும் வாங்கி பாருங்கள். B கிரேட் பென்சில்ஸில் என்னென்ன வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் B பென்சில், 2B பென்சில், 4B பென்சில், 8B பென்சில். ஏன்னா இந்த 6B வந்து ரொம்ப கிளாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதனால் அதை நம்ம வந்து 4Bலேயே கொண்டு வந்துடலாம். அதனால் நான் அது உங்களுக்கு சொல்லலை. அடுத்து H பென்சில்ஸில் H பென்சில், 2H பென்சில், 4H பென்சில். இந்த 3 பென்சிலுமே நம்மளுக்கு போதும். ஏன்னா இந்த 4Hக்கு மேலே போக போக அது ஆல்மோஸ்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும். அந்த ஷேட் வந்து நம்மளுக்கு தேவை இருக்காது மோஸ்ட்லி. அதனால் நான் அதை உங்களுக்கு சொல்லலை. அதுக்கப்புறமா HB பென்சில் வந்து மேண்டேட்ரி. அதுதான் நம்ம கம்பல்சரியாக இந்த அவுட்லைன்ஸ் வரைகிறதுக்கு எதுக்குன்னா நம்ம கம்பல்சரியாக HB பென்சில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் அது வாங்கிக்கோங்க. அப்புறம் நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரிடில் மாதிரி ஒன்று கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, அந்த ஒருத்தர் மட்டும்தான் ஊருக்கு போகிறாரு. நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே ரொம்ப கரெக்டாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ணலான்னு நினச்சேன்னா, பென்சில்ஸ் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் பென்சில் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1564 தான் ஃபர்ஸ்ட் பென்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து வெறும் லெட் பென்சில். அது பெருசாக ஒர்க் ஆகாததுனால அதுக்கப்புறமா நிறைய ட்ரை பண்ணி நிறைய பென்சில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பென்சில்ஸ் வந்து மாடர்ன் பென்சில்ஸ். அந்த பென்சில்ஸ் வந்து எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 1795 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் அந்த கிராஃபைட்டும் கிளேயோட காம்பினேஷனில் இருக்கிற பென்சில்ஸ் தான் நம்ம இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் பிரீத்தி சேயிங் பாய்.